வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒயிட் ஹார்பிக் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. ஏற்கனவே ரெட் கலர் ஹார்பிக் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். ரெட் கலர் ஹார்பிக் பாத்ரூம் கிளீனர், ஒயிட் கலர் ஹார்பிக் டாய்லெட் போல் கிளீனர். கிட்டத்தட்ட ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 70% சேம் மெட்டீரியல் தான், சேம் ஃபார்முலாவாக தான் இருக்கும். 30% தான் டிஃப்ரெண்ட். ஒயிட் ஹார்பிக் பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னா, இதில் ஒரு பவர்ஃபுல்லான மெட்டீரியல், அதாவது சோடியம் ஹைப்போக்ளோரைட் பயன்படுத்தியிருக்கிறோம். இது ஒரு நல்ல கிருமி நாசினி, அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். அதனால் எப்போவுமே அந்த டாய்லெட் போல் ஒரு ஷைனிங்காக ஒரு ஒயிட் கலர் அப்பியரன்ஸோடு இருக்குங்க. இப்போ நம்ம மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி நம்மளோட பேட்ச் சைஸ் 1 லிட்டர். நான் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மெட்டீரியல் மட்டும் எடுத்து வைக்கலைங்க, அது சோடியம் ஹைப்போக்ளோரைட். எப்போ பயன்படுத்த போகிறோமோ அப்போ மட்டும் எடுத்து சார்ஜ் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக இந்த கிளாஸ் பேக்கரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. இதை எடுத்து ஓப்பனில் வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஓப்பனில் வச்சோம்னா கூட அது நம்மளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். கண்களில் எரிச்சலாக இருக்கும், இல்லைனா ஒரு மயக்கம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் அந்த மாதிரி எடுத்து ஓப்பனில் வைக்கக்கூடாது. இது 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பீக்கருங்க. இதை எடுத்துக்கிறேன். முதல்ல நான் ஆர்ஓ வாட்டர் எடுத்துக்கிறேங்க. கம்ப்ளீட்டாக அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் பிடிஎஃப் ஃபார்முலாவில் கொடுத்துருக்குறேன். வாட்டர் ஆட் பண்ண பிறகு லைவ் சொல்யூஷன் ஆட் பண்ணுறேங்க. லைவ் சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கண்ணில் தெரிக்காத மாதிரி ஆட் பண்ணணும். அடுத்து SLES சார்ஜ் பண்ணிடலாங்க. சார்ஜ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணுறேன். அடுத்து லாரெல் அமீன் ஆக்சைடு சார்ஜ் பண்ணிடலாங்க. எப்போவுமே சார்ஜ் பண்ணிட்ட பிறகு ஒவ்வொரு முறையும் நல்லா ஸ்டிர் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நம்மளுக்கு திக்னஸ் கிடைக்காது, தண்ணியாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் பர்ஃப்யூம் ஆட் பண்ணிடலாங்க. இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் பர்ஃப்யூம் ஆட் பண்ணிடலாம். பெரும்பாலான பர்ஃப்யூம் பொருந்தி வரும். பட் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ml இல்லைனா 3 ml ஆட் பண்ணால் போதும். பர்ஃப்யூம் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு சோடியம் ஹைப்போக்ளோரைட் தேவைப்படுதுங்க. இப்போ தான் நான் போயிட்டு எடுத்துகிட்டு வர போகிறேன். சோடியம் ஹைப்போ கொண்டு வந்துட்டேன். இது நான் சார்ஜ் பண்ணிடுறேங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாங்க. சோடியம் ஹைப்போக்ளோரைட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது தண்ணியாக தான் இருக்குங்க. சோடியம் ஹைப்போக்ளோரைட் ஆட் பண்ண பிறகு இட்லி மாவு பதத்திற்கு திக்னஸாக இது வரணுங்க. இல்லை கொஞ்சம் வேணால் திக்னஸ் கம்மியாக இருக்கலாம். சப்போஸ் திக்னஸ் சரியாக வரலன்னா அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம பயன்படுத்தின சோடியம் ஹைப்போக்ளோரைடோட கான்சன்ட்ரேஷன். சோடியம் ஹைப்போக்ளோரைட் பொறுத்த வரைக்கும் வேறு கான்சன்ட்ரேஷனில் கிடைக்குங்க. அது டைரெக்டாக பவுடராக கிடைக்காது, லிக்விடாக தான் கொடுப்பாங்க. ஸோ எவ்வளவு கரைச்சிருக்கிறாங்க வாட்டரில், அதுதான் கான்சன்ட்ரேஷன். ஒரு லிட்டரில் 50 கிராம் கரைச்சிருந்தாங்கன்னா அது 5% கான்சன்ட்ரேஷன். 1 லிட்டரில் 100 கிராம் கரைச்சிருந்தாங்கன்னா அது 10% கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி சோடியம் ஹைப்போக்ளோரைட் வேறு கான்சன்ட்ரேஷனில் கிடைக்குங்க. 5%, 10%, 15%. அதே மாதிரி அதில் ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, இன்னும் கூட மோசமான குவாலிட்டிலாம் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி லைட் எல்லோ கலராக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே அவங்க ஃபில்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைட் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் மட்டும், அதுவும் கரெக்டான கான்சன்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த திக்னஸ் கரெக்டாக வரும். இல்லைன்னா இந்த ஒயிட் ஹார்பிக் உங்களுக்கு சரியான திக்னஸில் கிடைக்காதுங்க. இப்போ நான் சோடியம் ஹைப்போக்ளோரைட் ஆட் பண்ண திக்னஸ் எனக்கு அதிகமாகிறது நல்லாவே தெரியுதுங்க. நான் ஃபுல்லாக ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு இட்லி மாவு பதத்திற்கு வந்துடுச்சு. ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதாவது அவங்க கொடுக்குற கான்சன்ட்ரேஷன் வாங்கிட்டு இட்லி மாவு பதத்திற்கு வந்துடுச்சான்னு செக் பண்ணுறது இதெல்லாம் ப்ரொஃபஷ்னல் மெத்தட் கிடையாது. தொழில் ரீதியாக இந்த ஃபார்முலா பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிளாசிக்கல், அதாவது டைட்ரேஷன் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ச் இண்டிகேட்டரை வச்சு தயோசல்ஃபேட் சொல்யூஷன் வச்சு டைட்ரேஷன் பண்ணி என்னோடய கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்ச பிறகு அதை பயன்படுத்துங்க. கான்சன்ட்ரேஷனில் எதனா டீவியேஷன் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி சோடியம் ஹைப்போக்ளோரைட்டோட அளவை அதிகமாகவோ குறைவாகவோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் தொழிலில் நீங்கள் கன்சிஸ்டன்சி கொடுக்க முடியும். அடுத்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணுங்க. நம்ம 2 ப்ரிசர்வேட்டிவ் பயன்படுத்த போகிறோம். ஒன்று சோடியம் பென்சையேட், இன்னொன்று பொட்டாசியம் சார்பேட். 2 ப்ரிசர்வேட்டிவ் பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம ப்ராடக்டோட pH 8 to 9 நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்குள்ளே போட்டிருக்கிற
மெட்டீரியல்ஸோட pH வேறு ரேஞ்சில் இருக்கும். ஸோ எல்லா pHயும் கவர் பண்ணுற மாதிரி சோடியம் பென்சைட் வந்து pH 5 வரைக்கும் கவர் பண்ணும். பொட்டாசியம் சார்பேட் pH 9 வரைக்கும் கவர் பண்ணும். 5.5லேருந்து 9 வரைக்கும் கவர் பண்ணும். ஸோ 2 ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து போடும்போது அப் டு pH 9 வரைக்கும் எந்த மைக்ரோ ஆர்கானிசமும் டெவலப் ஆகாமல் வளராமல் பார்த்துக்கோங்க. இப்போ ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சுங்க. எனக்கு பாருங்கள் திக்னஸ் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ நம்ம 24 hours இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. 24 hours ஆகிடுச்சுங்க. இது வந்து கிளியராகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. ஆனால் இது ஸ்லைட்டாக அந்த கலர் டெவலப் ஆகிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா நான் பயன்படுத்தின பர்ஃப்யூம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலராக இருந்தது. ஸோ அந்த பர்ஃப்யூம் இல்லாமல் வேறு பர்ஃப்யூம் நான் யூஸ் படுத்தியிருந்தேன்னா எனக்கு இது டிரான்ஸ்பரண்ட்டாக கலர்லெஸ்ஸாக கிடச்சிருக்கும். இதை நான் ஒரு கிளாஸ் பேக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னோடய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு நம்ம கவனிக்கலாம். இப்போ நம்ம இதை ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஹார்பிக் கூட கம்பேர் பண்ணலாங்க. ஒயிட் ஹார்பிக் கூட. இந்த ஒயிட் ஹார்பிக்கில் லேபிளில் அவங்களே கொடுத்துருக்குறாங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நாமளும் அதே மெட்டீரியல்ஸ் தான் பயன்படுத்தியிருக்கிறோம். இது ஒயிட் ஹார்பிக், அதனோட கன்சிஸ்டன்சிங்க. இது நம்ம பண்ண ஹார்பிக், ஒயிட் கலர் ஹார்பிக். இது இதனோட கன்சிஸ்டன்சி. ரெண்டுமே மோரலஸ் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஃபைனலாக pH செக் பண்ணிடலாங்க. இது ஒயிட் ஹார்பிக்கோட pH 8 to 9 இருக்குது. இது கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த க்ரீன் கலர் ஷேடு தெரிய ஆரம்பிச்சிடும் பாருங்கள். 8 ரீச் ஆகிடும். இது வந்து நம்ம ப்ராடக்டோட டாய்லெட் கிளீனரோட pH. இதுவும் 8 to 9 தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே pH 8 to 9 தாங்க இருக்குது.